பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமையானன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ் நிமிர இன்றைக்கு தமிழகத்திலே சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழர் என்ற கோட்போடு இன்றைக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் அவர்களை, ஆவடி சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் அண்ணன் அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம் தான் இன்றைக்கு ஆவடி மாநகரில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம். இன்றைக்கு நம்முடைய பாரதிய கட்சியினுடைய மாநில செயலாளர் தலைவர் இன்றைக்கு முதலில் இன்றைக்கு ஆவடி மாநகருக்கு வருகை தந்திருக்கின்றார். நிச்சயம் 2026 ஆவடி சட்டமன்ற தொகுதி முதல் தொகுதியாக வெற்றி பெறுகின்ற தொகுதியாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு விடியா அரசு, இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற அரசை எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று 175 தொகுதிகளை சூறாவளி சுற்றுப்பயணம் வந்திருக்கின்றார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் வந்து கொண்டிருக்கின்றார். இருவரும் சேர்ந்து விடியா அரசினுடைய ஒரு பொம்மை முதலமைச்சருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் அவருடைய செய்த சாதனை சொல்வதில்லை. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வந்துவிடும் அப்படி என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் முட்டாள்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்துக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பெருவாரியாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு பொம்மை முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அது வீட்டுக்கு செல்ல வேண்டும், நம்முடைய கூட்டணி கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்து அண்ணன் அவர்கள் நம்முடைய மாநில செயலாளர் நமக்குள்ள நாளவர் எங்களோடு இருந்தவர். அதனால் இந்த ஆவடி தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று பாராட்டு கூட்டத்துக்கு நம்முடைய அண்ணன் மாநில தலைவர் வர வேண்டும் என்று திரளாக வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல் வழிகாட்டுதலுடனும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய நல் வழிகாட்டுதலுடனும் இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் ஆவடி மாநகருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுடைய ஆசியை பெற்ற தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களை இந்த மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். அதே போல் இங்கே உங்களுடைய மாவட்டத்தினுடைய இருக்கின்ற அனைத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ரமணானன் அவர்களையும் சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றியிருக்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களையும் கழக அமைப்பு செயலர் அண்ணன் அவர்களையும் அனைவரையும் அதே போல் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக நிர்வாகிகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்களுடைய மாவட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னதான் திமுக எந்த வேலை செய்தாலும் சரி இனிமேல்
2026 ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது நம்மளுடைய கூட்டணி தான். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி தான் தலைமையேற்க போகிறது. ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த இடத்திலும் தமிழகத்திலே எந்த இடத்திலும் குழந்தை முதல் பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த நம்முடைய திமுக கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்து மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது. 47 வெள்ளக்கார சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு தமிழகத்து மக்கள் இந்த திமுக ஆட்சியினுடைய சுதந்திரம் பெறாம ஒரு கோயில் மலையில போய் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலை இன்று இருந்து இருக்கிறது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு மதுரை கோர்ட் உத்தரவு போடுகிறது. இந்த அரசு அதை ஏற்க மறுக்கிறது. அப்பொழுது என்றால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த அரசு போடும் எந்த ஒரு சட்டத்தையும் தமிழக மக்கள் ஏற்பார்களா? முதலமைச்சரே சட்டத்தை மறுக்கவில்லை என்றால் நாம் சாதாரண மக்கள், இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்கள் எப்படி மதிப்பார்கள்? இங்கே தமிழகத்திலே ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, களம் ரெடியாக இருக்கின்றது, மக்கள் ரெடியாக இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினர் ஒவ்வொரு தொண்டர்களும் வீடு வீடாக சென்று இவருடைய இந்த திமுக ஆட்சியினுடைய முகத்திரையை கிழிக்கும் வகையிலே நாம் களப்பணியை ஆற்ற வேண்டும். வெற்றி 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 உறுதி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எழுச்சிமிகு கூட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அஸ்வின் குமார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி வி ரமணா அவர்களே, திருவியற்காடு சீனிவாசன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற தஞ்சை இளந்தவர்களே, மகா சுசீந்திரன் அவர்களே, இன்றைக்கு வெகுவாக இன்றைக்கு கூட்டி அழைத்து வந்திருக்கின்ற ஜான்சன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மணிகண்டன், கருணாகரன், கராத்தே சங்கீதா, விஎஸ்எஸ் கலதீஸ் மற்றும் டாக்டர் கிரண் உள்ளிட்ட வருகின்றிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அனைவருக்கும் எனது அங்கே இருக்கிற தாமரை ஏரியை பார்த்த அங்கே உள்ள சிப்காட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அந்த பகுதியில் வந்து விழுந்து அந்த பகுதி சிறு குழந்தைகளுக்கு கேன்சர், அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்களுக்கு கர்ப்பம் தெரிவிக்க முடியாமல் இன்றைக்கு நிறைய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. பள்ளிப்பட்டு அருகே 40 பேர் அந்த தண்ணீரை குடி ஆவடி ரயில் எம்எல்ஏ அலெக்ஸ், ஆனால் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருக்கும்போது இந்த பகுதி நல்ல முறையில் இருந்தது, தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. ஆனால் தண்ணீர் வசதிக்காக 10,000 கோடி ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். ஒரு சிறு துருப்பை கூட எடுத்து போட முடியவில்லை. இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அளிப்போம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. இன்னைக்கு காலையில் நடந்த அம்மையார் கூட்டத்திலே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை, கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையான அடையாளம் இல்லை, இது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார். என்ன பெருமை தெரியுமா? பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா வைக்கிறது.
கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை, இன்னொன்னு லேட்டஸ்டா வந்திருக்கு. பெத்தமைட்டினா அழைச்சி தெரியுமா? மெத்தப்பெட்டமை அழைச்சிக்கும் தெரியாது, ஒட்டாதானே தெரியும். மெத்தப்பெட்டமை, இப்படி எல்லாமே நாகரிகமான முறையில் தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் வழங்குவதற்கு பதிலாக இந்த திமுக இன்னல்களையே ஏராளமாக வழங்கி இருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக திறனின்மை வெட்ட வெளிச்சமானதை நாம் திருவள்ளூரில் பார்க்கலாம். சாலையில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் ஆவடி முகப்பேறு சாலையில் முழுக்க பள்ளமே சாலையாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை அடுத்த ஆவடி அருகே ஆங்காங்கே கிடக்கும் பள்ளங்களில் மழை சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம். திருவள்ளூர் மாவட்டம் மாவுஸ்கான்பேட்டையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தற்போது கூட பெய்த மழையில் பூந்தமல்லியில் நடந்த அவலம் இது. மழை தேங்குவதை தடுக்க ஆயிரக்கணக்கான கோடிகளை வருடம் ஒதுக்குகிறார்கள். அதெல்லாம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. அந்த செலவு பண்ணிட்டேன் இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அப்போ தொகையோடு நல்ல பண்ண மாட்டீங்களா? அடிப்படை வசதிகள் மட்டுமில்லை, சட்டம் ஒழுங்கும் இங்கு சந்தி சிரிக்கத்தான் செய்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய அரசியல் பிரமுகரின் மரணத்தில் நேரடி தொடர்புடையவர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்து இந்த அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக இருந்தால் சாமானிய மக்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? திருத்தலையில் உறவிட பெண்ணை கஞ்சா போதையில் கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட மகேஷை போதை இளைஞர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது தொடர்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம்போடு தடுக்கப்படும். தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நின்றுங்க. இந்த திமுக ஆட்சியில திருவள்ளூரின் அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருவள்ளூர் மாவட்ட அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலை மறியலில். திருவள்ளூர் மாவட்டம் கடகமாற்றிருக்கும் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் திடீரென 5 அடி நீள சாலை பாம்பு புகுந்தது. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டியவன் சேரன் சுமட்டுவார். என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாலும் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலும் கூட்டம் வரும். திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டி அடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.